ஹாய் டாக்டர்ஸ், வெல்கம் டு சேனல். நம்ம இன்னைக்கு ஜிம்மினோட 5 ஷாட்டான ராங் லைஃபோட 4th ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஸோ அங்கே வீட்டுக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட் எது ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஜிம்மினுக்கு வந்துட்டு உங்களை வந்து ரொம்ப பிடிச்சி போயிருக்கோம். ஸோ அவர் உங்களை கேர் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறமா அவங்க கிட்டேயே சொல்லியிருப்பார், இந்த மாதிரி எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ உங்களுக்கு மார்னிங் சிக்னஸ் எல்லாம் இருக்கிறத பார்த்துட்டு அவருக்குலாம் கொஞ்சம் சந்தேகம் வந்திருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் ஜிம்மினோட வாட்சை வச்சுருந்துருப்பீங்க. அந்த வாட்சுக்கான சொந்தக்காரரை தேடணும் அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறமா ஜிமின்க்கும் ஈஷிக்கும் டிவோர்ஸ் ஆகிருக்கும். டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் ஈஷி நான் ஜாக்சன் கூட வாழ போயிருப்பா. ஸோ அதை தான் கட் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ ஈஷியும் ஜாக்சனும் தான் ரொம்ப சந்தோஷமாக அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க. இப்படி இன்னொரு 2 months போகுது. ஆக்சுவலி வந்து ஈஷியோட வயிறு லைட்டாக பெருசாக இருக்குது. ஸோ ஈஷினா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. ஆக்சுவலி வந்து ஜிமின் கூட இருக்கும் போதே ஈஷினா வந்து ஜாக்சன் கூட போயிட்டு லைக் கொஞ்சம் கொஞ்சம் அந்த மாதிரி இருப்பாள். அதனால் அப்புறம் ப்ரெக்னெண்ட்டாகவும் இருக்கா. ஸோ உங்களுக்கு நான் வந்து அவள் இன்னும் வந்து ஜிமின் கூட தான் இருக்கா அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்கீங்க. இப்போ ஈஷியோட வயிறு தான் லைட்டாக பெருசாக இருக்கிறது நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ அவகிட்ட தான் இப்போ கேட்குறீங்க, ஈஷி ஏன் வயிறு பெருசாக இருக்குது அப்படின்ற மாதிரி. பவனா அக்கா கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீ வந்து பெருமா ஆக போகிற அப்படின்னு மாதிரி சொல்கிறா. என்னடி சொல்கிற, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளை என்ன போய்ட்டு ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ இப்படி தான் அவங்க வயிறை பார்க்குறா. என்னக்கா உன் வயிறு பெருசாக இருக்கா. அதுவா, அது நான் லைட்டாக குண்டு போட்டுட்டேன்டி, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி. என்னக்கா உன் வயிறை பார்த்து அப்படி தெரியலையே, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரிலே இருக்குது அப்படின்ற மாதிரி. ஏ லூஸு, அப்போல்லாம் இல்லடி, நான் எப்படி ப்ரெக்னென்ட் ஆக முடியும் அப்படின்ற மாதிரி நீங்களாம் கேட்குறீங்க. அப்படியே அவளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறீங்க. ஸோ அவளுக்கு நான் என்னமோ இவன் மறைக்கிறா அப்படின்னு மாதிரி தோணுது. இப்போ நீங்கள் தான் அப்படியே அந்த கிளாஸ்க்கு போகிறீங்க. கிளாஸில் பார்த்தா ஜிமின் தான் இருக்கார். ஜிமின் கிட்ட போய்ட்டு பார்த்தீங்களா சொல்லவே இல்லை, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஜிமின் கையில் அப்படியே கை கொடுக்குறீங்க. இப்போ அவர் தான் என்ன எதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இப்போ நீங்கண்ணா அப்பாவாக போகிறீங்களா அப்படின்ற மாதிரி. நான் எதுவுமே பண்ணவே இல்லையே அப்படின்ற மாதிரி அவர் தான் முடிச்சிட்ருக்காரு. இப்போ நீங்கண்ணா ஆமாம் ஈஷி கர்ப்பமாக இருக்கா, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல பார்த்தீங்களா, அப்பா கிட்ட கூட சொல்ல. இன்றைக்கி வீட்டுக்கு போய் நான் அப்பா கிட்ட சொல்லணும். ஏய் நில்றி எங்கடி போகிற. அதான் அப்பா கிட்ட சொல்லணும்ல, அதான் அவசரமாக வீட்டுக்கு கிளம்புறேன், அதான் காலேஜ் முடிஞ்சு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நீங்களா போகிறீங்க. அவர் ஜிவன் தான் அப்படியே கைப்பிடிச்சு இழுக்கிறாரு. ஏய் ஈஷி கர்ப்பமாக இருக்கா, ஆனால் அதுக்கு நான் தான் அப்பான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு மாதிரி கேட்குறாரு. அப்புறம் பின்னா அதுக்கு நான் அப்பா கிடையாது, ஜிமன் தப்பாக பேசாதீங்க ஈஷியை பற்றி அப்படின்னு நீங்கள் தான் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ அவர்னா லூஸு, நான் ஈஷியை பற்றி தப்பாக சொன்னேன்டி, அதுக்கு நான் அப்பா இல்லைன்னு தான் சொன்னேன். ஏன்னா ஈஷி கர்ப்பமாக இருக்கிறதுக்கு ஜாக்சன் தான் காரணம், 2 பேரும் போனதாக இருக்காங்க அப்படின்னு அவர் என்ன சொல்கிறாரு. உங்களுக்கு நான் அப்படியே ஷாக்காக இருக்குது. ஒரு 2 months உங்களுக்கு எந்த விஷயமுமே தெரியாது. இப்போ தான் அவர் A to Z எல்லாமே சொல்லிகிட்ருக்காரு. இந்த மாதிரி அவருக்கு டிவோர்ஸ் ஆனது, அதுக்கப்புறமா இப்போ அவர் தனியாக இருக்கிறது எல்லாத்தையுமே சொல்கிறாரு. இப்போ நீங்கண்ணா ஜிமின் நீங்களாம் பைத்தியமா, உங்கள் ஒய்ஃபை இன்னொருத்தக்கிட்ட கொடுத்துட்டு வந்திருக்கீங்க, உங்களுக்கு தான் அசிங்கமாகவே இல்லையா அப்படின்னு பிடிச்சி அவரை சார் மாதிரியே திட்டிகிட்டு இருக்கீங்க. இப்போ அவர்னா பொறு இங்கே பாரு, அவளுக்கே எனக்கு பிடிக்காதவங்களை எப்படி ஃபோர்ஸ் பண்ணி லைஃப்பில் வச்சுக்க முடியாதுல்ல. அதான் அதே மாதிரி தான் ஜிமன், எனக்கும் உங்களை பிடிக்காதவங்கள ஃபோர்ஸ் பண்ணி எப்படி உங்கள் லைஃப்பில் வச்சுப்பீங்க அப்படின்னு மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. இங்கே பாரு, அது வேறு இது வேறு, அவளுக்கு ஆல்ரெடி பார்ட்னர் இருக்குது, அதனால அவளுக்கு எனக்கு பிடிக்கல. ஸோ அவளை ஃபோர்ஸ் பண்ணி என் லைஃப்பில் வச்சுக்க முடியாது. உனக்கு தான் பார்ட்னர் இல்லையே, இப்போ எனக்கு பார்ட்னர் இருந்தால் நீங்கள் என்னை விட்டுருவீங்க அப்படி தானே. கண்டிப்பாக அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு நம்பிக்கையில் சொல்கிறாரு மனுஷன். பார்த்தா நெக்ஸ்ட் மந்த்தே நீங்கள் கொஞ்சம் குண்டு போட்டுறீங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு பார்ட்னரையும் தேடுறீங்க. ஆக்சுவலி ஒரு பையனை காசு கொடுத்து நீங்கள் தான் நடிக்க சொல்கிறீங்க. ஸோ அந்த பையனா உங்கள் காலேஜ் தான். ஸோ அதனால் நீங்கள் 2 பேரும் எப்பவுமே ஃப்ரீ டைம்ஸில் கை பிடிச்சிட்டு போகிறது, அப்படி இது பண்ணிட்டு போகிறது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ ஜிமின் இதெல்லாம் பார்க்குறாரு, செம்மையாக வயிறுது. ஸோ அப்படியே வந்துட்டு உங்ககிட்ட கேட்குறாரு, என்ன இதெல்லாம் என்ன இதெல்லாம்னா, எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கு, கூடி சீக்கிரம் அப்பா கிட்ட சொல்லி கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், அதுதான் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ அவர்னா பையன் உனக்கு தெரியும் எனக்கு உனக்கு பிடிக்கும்னு, இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காத பையன் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், நீங்கள் தான் சொன்னீங்கல்ல எனக்கு பார்ட்னர் தான் விட்டுறேன்னு, எனக்கு இப்போ பார்ட்னர் இருக்குது, என்னை விடுங்க அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. ஏன்னா நீங்கள் ஜிமன் சொன்னதை நம்பவே இல்லை, ஈஷிக்கோ ஜாக்சனுக்கோ இந்த மாதிரி இருக்குன்னு. ஈஷியும் ஜிமன் உங்ககிட்ட விளையாடிட்டு இருக்காங்க. ஈஷி தான் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா. ஸோ ஜிமனுக்கு தான் இருக்குது. ஸோ அவர் வேணுமெனுக்கே வந்துட்டு உங்களை அந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்னு பண்ணி நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. அதனால தான் இப்போ அதை வெளியே கொண்டு வரதுக்காக நீங்கள் என்னமோ ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அவர்னா இங்கே பாரு, எனக்கு இது மாதிரி பண்ணாதடி, இங்கே பாரு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு உங்கள் கிட்ட வந்துட்டுருக்காரு. உங்களுக்குலாம் ஒரு மாதிரியாக இருக்குது. இப்போ உங்களுக்கு தான் அப்படியே வந்துட்டு லைட்டாக உங்கள் வயிற்றில் பயப்பட்டுருக்கோம். நீங்கண்ணா அறிவு இருக்கா ஜிமன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லுங்க. என்னடி ஏன் வயிறு ஒரு மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி கல் மாதிரி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜிமன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் கூப்பிட்றீங்க. அப்போ ஜிமனுக்கு நான் ரொம்ப சந்தேகமாக இருக்குது. ஏன் இவ குண்டாக இருக்கா, வயிறு ஒரு மாதிரி இருக்கா, சட்டுன்னு அப்படி உடம்பு போட்டுட்டான், கேட்டால் நான் ஜப்பி ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா.
என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவருக்கு நான் தாட் ஓடிட்டே இருக்கு. ஸோ இப்போ அப்படி தான் இந்த 2 மந்த்ஸில் நான் உங்களுக்கு ஒரு எதிரியே வந்திருப்பா. ஆக்சுவலி உங்கள் வாழ்க்கை கொஞ்சம் துணுக்கு. ஸோ நீங்கள் தான் அப்படியே வந்துட்டு அப்படியே டப்பு டப்புன்னு கேட்டு விட்டுருவீங்க. ஸோ அந்த பர்சன் நான் அப்படியே ரீட்டா கூட தான் வம்பிழுத்துருப்பா. அவள் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரேயா. ஸ்ரேயாக்கும் ரீட்டாக்கும் ஆகவே ஆகாது. ஸோ ஸ்ரேயா வந்து விட்டுட்டு ரீட்டா கிட்ட வம்பிழுத்துருப்பா. ரீட்டா நான் இந்த கொஞ்ச நாள்லேயே செம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிருப்பா. இப்படி தான் ஸ்ரேயாக்கும் ரீட்டாக்கும் ஒரு நாள் சண்டை வந்திருக்கோம். நீங்கள் தான் போய்ட்டு ஸ்ரேயாவை பட்டுன்னு ஒரு ஆர்வம் விட்டுருப்பீங்க. அன்னிலேருந்து உங்கள் மேலேயுமே அவள் செம்ம கண்ணில் இருக்கா. இப்போ அப்படி தான் ஒரு ஃபைன் டே உங்களை அவள் பார்க்குறா. அவளுக்குலாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா அவள் உங்களை இந்த கொஞ்ச நாளாக நோட் பண்ணிட்டு இருந்திருப்பா. நீங்கள் வாமிட் எடுக்கிறது, அப்புறம் உங்கள் வயிறு பெருசாகிறது எல்லாத்தையுமே நோட்டீஸ் பண்ணுறா. ஸோ அவளுக்கு நான் ஒரு மாதிரி சந்தேகம் வருது, லைக் நீங்கள் வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களோ அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ உங்களை அசிங்கப்படுத்தணுன்றதுக்காக என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பேக்லேயும் அதுக்கப்புறமா வந்துட்டு உங்களோட டெஸ்க்லேயும் ஒரு ப்ரெக்னென்சி கிட்ட அந்த மாதிரி வச்சிட்ருக்கா. இப்போ வந்துட்டு அவளோட திங்ஸை காணும்னு சொல்லிட்டு எல்லா பேக்லேயுமே செக் பண்ணிகிட்ருக்கா. உங்களுக்கு நான் உங்கள் பேக்கை கொடுக்கறதுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா இவள் பண்ணுறதுக்காக இவள் ஏதாவது வேணுமணிக்கே பண்ணுவாள். இவகிட்ட நம்ம எதுக்கு பேக்கை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இது பண்ணிகிட்ருக்கீங்க. ஜிமினோட பெர்மிஷனோட இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கா. ஸோ ஜிமின்னா அவளோட ஏதோ திங்ஸ் காணுமா, அதனால் நீங்கள் எல்லாமே சப்போர்ட் பண்ணணும், லைக் நீங்கள் எல்லாமே வந்து ஒத்துழைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்போ எல்லாருமே இதை பேக்கை கொடுக்குறாங்க. அப்போ நீங்களாம் கொடுக்க மாட்டேன்றீங்க. ஜிமின்னா கொடுவேன் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ நீங்கள் அப்படி வந்து வேண்டாம் வரப்போ உங்கள் பேக்கை கொடுக்குறீங்க. அதுலேருந்து போடும்போது அப்படியே வந்துட்டு அந்த ப்ரெக்னென்சி கிட்ட அப்படியே கீழே விழுது. ஸோ ஜிமின்னா பார்த்து ஒரு ஷாக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு பெரிய ஷாக். ஐயோ நம்ம இது வைக்கவே இல்லையே, நம்ம எப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருந்து எப்போ செக் பண்ணோம் இப்போ வைக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி. அதனால் அந்த பாசிட்டிவாக வேறு இருக்குது. ஸோ உங்களுக்கு நான் அப்படியே உடனே இடிச்சு போட மாதிரி ஆயிடுது. ஜிமினுக்கு நான் என்ன சித்து அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் என்ன வயன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா அப்படின்ற மாதிரி ஸ்ரேயானா கேட்குறா. அவங்களுக்கு நான் அது வந்து அப்படி மாதிரி இந்த கிளாஸே எப்படி கிளாஸே பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க வயிறு பெருசாக இருக்கிறது, அதுக்கப்புறம் நீங்கள் வாமிட் எடுக்கிறது, அது எல்லாத்தையுமே. ஸோ இப்போ ஜிமின்னா போயன் என் கேபின் வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ நான் அப்படியே வந்துட்டு கிளாஸ் ரூமில் அப்படியே கேபினில் உட்காந்துருக்காரு. நீங்கண்ணா சார் என்ன இதெல்லாம் என்னடி பண்ணி வச்சுருக்கா, ஏய் ஆரடி இது குழந்தைக்கு அப்பா அப்படின்னு கேட்குறாரு. அது எனக்கு தெரியாது சார், இது ஒரு 1 night stand நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி எனக்கு திக்கி தானே சொல்லிட்டு இருக்கீங்க. பிடிக்கொண்டி என்னடி இதெல்லாம், என்னடி இது அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. உங்களுக்கு நான் எனக்கு உங்களுக்கு பிடிக்காது சார், இந்த குழந்தைக்கு யாரை பண்ணலாம் எனக்கு தெரியாது, ஆனால் இந்த குழந்தை என்னோடய குழந்தை அவ்வளோதான். எனக்கு உங்களுக்கு பிடிக்கணும், அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும், அதெல்லாம் நான் நினைக்கவே இல்லை. ஈஸியாக என்னை இப்படி விட்டுருங்க, உங்களுக்கு தெரியுதுடா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், குழந்தைக்கு அம்மாவாக இருக்கேன் அப்படின்னா ப்ளீஸ் சார் அப்படின்னு நீங்கள் என்ன சொல்லிட்டு அப்படி கிளம்பிட்டே இருக்குங்க. ஜிமினுக்குலாம் ஒன்றுமே புரியல. அவர் மடியில் அப்படி கை வச்சுட்டு அப்படி உட்காந்துருக்காரு. ரொம்ப ரொம்ப அழுகிறாரு. என் லைஃப் ஏன் இப்படி போகுது, எனக்கு பிடிக்கிற பொண்ணுங்க எல்லாத்துக்குமே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, இல்லைன்னா சுச்சுவேஷன் இப்படி அமைஞ்சு போயிருது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காரு. அப்படிங்கன்னா அப்படியே வீட்டுக்கு போகிறீங்க. வீட்டுக்கு போகும்போது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பாவுக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரேயா வந்துட்டு அப்படியே வந்து ஒரு கிளாஸ் ஃபுல்லாக பரப்பி விட்டுருப்பா. ஸோ எல்லா ஸ்டாஃப்க்கும் தெரிஞ்சு ஒரு ஸ்டாஃப் வந்து உங்கள் அப்பாவுக்கு கால் பண்ணி சொல்லியிருப்பாங்க, உங்கள் அப்பா நான் வீட்டு முன்னுக்கே அப்படியே வந்துட்டு உங்கள் லக்கேஜெலாம் எடுத்து வச்சுருக்காரு. அப்பா ஏய் வெளியே போடி, வீட்டை விட்டு வெளியே போடி அப்படின்னு சொல்கிறாரு. அப்பா ஏய் வெளியே போவாயன் அப்படின்னு சொல்கிறாரு. அது சொல்கிறது கேளுங்கப்பா, இதுக்கு தான் உனக்கு செல்லம் கொடுத்து வளர்க்கக்கூடாதுன்னு நினச்சேன். அம்மா இல்லாத பொண்ணு செல்லம் கொடுத்து வளர்த்தா என்ன பண்ணி வச்சுருக்க, என் மானத்தையே கெடுத்து வச்சுருக்க வயன். இதுக்கு நீ எந்த பையனை லவ் பண்ணுறியோ அந்த பையனை பற்றி சொல்லியிருக்கலாம், நான் கல்யாணம் பண்ணி வச்சுருப்பேன். நீ லீகலாக பண்ணியிருந்தா கூட எனக்கு இவ்வளோ அசிங்கமாக இருந்திருக்காது வயன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப வார்த்தையால் ஹர்ட் பண்ணுறாரு. நீங்கள் நான் அப்படியே வந்து கேட்க முடியாமல் அப்படி லக்கேஜ் எடுத்துகிட்டு அப்படி வந்து போகிறீங்க. உங்களுக்கு எங்கே போகிறது எது போகிறதுனே தெரியல. நீங்கள் அப்படியே தான் ரீட்டா கிட்டே தான் போகிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட போயிருப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட போயிருப்பீங்க, க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கிட்ட. அவனா சொல்லியிருப்பா எங்கள் அம்மா திட்டுறாங்கடி சாரிடி அப்படின்ற மாதிரி. இப்போ நீங்கள் ரீட்டா கிட்ட தான் போகிறீங்க. இப்போ நீங்கள் நான் ரீட்டா கிட்ட ரீட்டா இங்கே தங்கிக்கவா ப்ளீஸ் கொஞ்சம் நாள் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ நான் அவங்களை ரைட்டாக பண்ணிவிட்டு வாடியோளுக்கு அப்படின்னு மாதிரி சொல்கிறா. கிளி ரீட்டா தனியாக ஹோம் எடுத்து தங்கியிருப்பா. ஸோ அதனால் வந்துட்டு உங்களை அங்கே தான் தங்க வைக்கிறா. இப்போ ஈஷிக்கு தான் அந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அவனை டேரெக்டாக ஜிமின் கிட்ட போகிறா. ஜிமின் அக்கா உண்மையாலுமே வா அப்படின்னு மாதிரி கேட்குறா. ஆமாம் ஈச்சி அவகிட்ட நான் கேட்டேன், அப்போ உண்மையாலுமே ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கா அப்படின்ற மாதிரி ஈச்சி என்ன சொல்கிறாரு. ஈஷிக்கு நான் அக்கா அந்த மாதிரி பண்ணக்கூடிய பொண்ணே இல்லையே அப்படின்ற மாதிரி தோணுதா. ஈஷி நான் உங்களை தேடி தான் நினைக்கிறா, ஆனால் நீங்கள் எங்கே போனீங்க எது பண்ணீங்கன்னு எதுவுமே அவளுக்கு தெரியவே இல்லை. அவனும் ரொம்ப நாள் தேடிட்டு இருக்கா. அவனும் டயர்டாயிடுறா. இப்போ ஜாக்சன் தான் வீடு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை சமாதானப்படுத்திட்டு இருக்கான்.
ஸோ அதுக்கப்புறம் தான் அது இப்போ ஜிம்மனும் தேட ஆரம்பிச்சிடுறாரு அவங்கள. ஆக்சுவலி அவங்க அப்பா கிட்ட கேட்டிருப்பாரு, அவங்க அப்பானா அவள் போகிறா எங்கேயாவது பேசிட்டு தொலைறா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி வெறுப்பாக பேசுகிறாரு. ஜிம்மனுக்கு நான் கஷ்டமாக இருக்குது, ஏன் இப்படி அவ்வளோ பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி. இப்போ அவர்னா யாரும் அந்த குழந்தைக்கப்பா அப்படின்ற மாதிரி தேடணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே உங்கள் ரூம்லாம் போய்ட்டு செக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் அப்பா கிட்ட கேட்குறாரு, இந்த மாதிரி நம்ம ஒயனுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு. எங்கள் அப்பா நான் வேணாம் மாப்பிள்ள, நீங்கள் எதுக்கு அதெல்லாம் பண்ணிக்கிட்டு அப்படின்ட்டு பண்ணி. ஏன்னா உங்கள் அப்பாவுக்கு எதுவுமே தெரியாது, இந்த மாதிரி ஈஷி வந்துட்டு இது பண்ணது, ஜாக்சன் கூட போனது எதுவுமே உங்கள் அப்பாவுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க மட்டும்தான் உங்கள் அப்பாவுக்கு தெரியும். இப்போ அவங்க அப்பா நான் சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜிமின் அலோவ் பண்ணுறாரு. இப்போ ஜிமின் தான் உங்கள் ரூமுக்கு போகிறாரு. போயிட்டு எல்லாத்தையுமே செக் பண்ணிகிட்ருக்காரு ஒன்று விடாமல். லைக் அந்த குழந்தையோட அப்பா யாருன்னு தெரியுதா, அதாவது நீங்கள் லவ் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் நான் அப்படியே வந்து பார்க்குறாரு. பார்த்தா எல்லாமே வந்துட்டு லைக் வந்துட்டு ஒரு மாதிரி உங்களோட திங்ஸாகவே தான் இருக்குது. அவர் தான் தேடிக்கிட்டே இருக்காரு, எங்கே 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 அப்படின்ற மாதிரி. அப்போ ஒரு கவரில் ஒரு வாட்ச் கிடைக்கிது. ஆக்சுவலி அது ஜிம்மனோட வாட்ச் தான். அவர் பார்த்துட்டு ஷாக் ஆகிடுறாரு. ஆக்சுவலி அது அவரோட வாட்ச்சு உங்ககிட்ட எப்படி வந்துச்சுன்னு தெரியவே இல்லை. அவர் வந்து லாஸ்ட்டாக அந்த ரூமில் தான் அதை மிஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அவர் நான் அப்படியே வந்துட்டு அந்த ரூமுக்கு வந்து தேடிகிட்டே இருந்திருப்பாரு. அந்த ரூம்லேயே கிடச்சிருக்காது. ஆனால் இப்போ உங்கள் ரூமில் கிடைக்கிது. அவருக்கு நான் படா ஷாக் ஆகுது. அப்படி வந்துட்டு இன்னும் வந்து ஏதாவது கிடைக்குது அப்படின்னு நம்ம தேடுறாரு. அப்போ தான் 2 டைரி இருக்குது. ஒன்று வந்துட்டு நீங்கள் ஜிம்மனை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருப்பீங்க இல்லையா, அதை பற்றி எழுதி வச்சுருக்கீங்க. அவர்னா படிக்கிறாரு. இப்போ அப்படி தான் அவர் வந்துட்டு பார்க்குறாரு. லைக் நீங்கள் எவ்வளோ அவரை அட்மையர் பண்ணியிருக்கீங்க. அதுக்கப்புறம் அப்புறம் ஒரு சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் முட்கொண்டு நீங்கள் எல்லாத்தையுமே எழுதி வச்சுருக்கீங்க. லைக் அவர் இந்த இந்த ஷூ போட்டிருந்தாரு, இந்த ப்ராண்டில் வந்து க்ளோத்ஸ் போட்டிருந்தாரு, லைக் இந்த க்ளோத்ஸ் இவ்வளோ அழகாக இருந்தது, லைக் அந்த ஷைன்லைட்டில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி ஒரு அழகான பையனை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி செம்மையாக வர்ணிச்சு எழுதி வச்சுருக்கீங்க. எனக்கு அதை படிக்கும்போது இந்த பொண்ணு நம்மளை இவ்வளோ லவ் பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி இருக்கு. நீங்கள் ஏன்னா நீங்கள் அட்ராக்ஷன் மாதிரி க்ரஷ் மாதிரிலாம் எழுதவே இல்லை, லவ் பண்ணுற மாதிரி எழுதி வச்சுருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறமா அவர் இன்னொரு டைரி எடுக்கிறாரு. எந்த டைரினா உங்களோட பர்சனல் லைஃப் பற்றி இருக்கு. லைக் உங்களுக்கு வந்துட்டு அந்த இன்சிடெண்ட்லாம் நடந்திருக்கும் இல்லையா, அதாவது அப்ராட்டில் அது எல்லாத்தையுமே எழுதி வச்சுருக்கீங்க. அவர்னா அப்போ கூட இருந்துச்சு வேணா அப்படின்ற மாதிரி அவருக்குலாம் படா ஷாக் ஆகுது. இப்போ அப்படி தான் அவர் வந்துட்டு அப்படி ஈஷிக்கிட்ட போகிறாரு. ஈஷிக்கிட்ட போயிட்டு ஈஷி இந்த மாதிரி ஆச்சு அந்த மாதிரி ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ ஈஷி தான் உங்ககிட்ட இருக்கிறது இந்த ப்ரேஸ்லெட்டாக பாருங்கன்னு அவளோட ஒரு ப்ரேஸ்லெட் எடுத்து காமிக்கிறா. ஆக்சுவலி ஈஷி வந்து அதை போட்டு இருந்திருக்க மாட்டா, அவள் வந்து அப்படியே வச்சுட்டு இருந்திருப்பா. நீங்கள் தான் அதை போட்டுப்பீங்க. ஆக்சுவலி அது உங்கள் அம்மாவோட ப்ரேஸ்லெட். ஸோ ஈஷி வந்துட்டு அதை வந்து எங்கேயாவது வெளியே போகும்போது அந்த மாதிரி தான் போட்டுப்பா. ஸோ பவனா அந்த ப்ரேஸ்லெட் எடுத்து வந்து காமிக்கிறா. அது நான் எக்ஸாக்ட்லி ஜிமின்ட்டு இருக்கிற மாதிரி சேம் ப்ரேஸ்லெட். ஸோ அவர் நான் கன்ஃபார்ம் ஆகிடுது அது நீங்கள் தானே. இப்போ நான் உங்களை தேடி அலைஞ்சிட்ருக்காரு. எங்கே போன வயன், எங்கே போனடி எல்லாமே என்னால் தான் அப்படின்ற மாதிரி. அவருக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலி அவர் நினச்சிருப்பாரு உங்களை லவ் பண்ணும்போது அவர் நினச்சிருப்பாரு இந்த மாதிரி நம்ம இன்னொரு பொண்ணை வந்து லைஃபுக்கு எடுத்துட்டோம், இப்போ வந்து வயன் கிட்ட வந்து போயிட்டுருக்கோம், அப்போ அந்த பொண்ணோட லைஃப் என்ன ஆகுறது அப்படின்னு மாதிரி யோசிச்சிருப்பாரு. இப்போ அவருக்கு நான் நிம்மதியாக இருக்குது. லைக் நம்ம வந்துட்டு ஒயனோட லைஃப்பில் தான் விளையாட்டோம், ஸோ ஒயனை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி. அவருனா இப்போ தான் கொஞ்சம் திருப்தியாக இருக்குது. ஆனால் நீங்கள் எங்கே போனீங்க எது போனீங்கன்னு தெரியல. ஜிம்னா யோசிக்கிறாரு. உங்களுக்கு வந்துட்டு ரீட்டா மட்டும்தான் ஒரே ஃப்ரெண்ட் அந்த காலேஜில். அப்போ ரீட்டாவுக்கு வந்துட்டு எப்படி காண்டாக்ட் பண்ணுறது எதுவுமே ஜிம்னுக்கு தெரியல. சரி வெயிட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மறுநாள் காலேஜ். நீங்கள்னா காலேஜ் ஆல்மோஸ்ட் டிஸ்கண்டினியூவே பண்ணியிருப்பீங்க. பிகாஸ் நிறைய பேர் ஒரு மாதிரி விதமாக பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ ரீட்டா தான் அப்படியே காலேஜ் வரா. இப்போ ஜிமின் நான் ரீட்டா கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ரீட்டானா ஐயோ என்ன பேச போகிறாரு தெரியலையே, மார்க்கு பற்றியா இந்த மாதிரி அவனா வந்து பயந்துகிட்டே போகிறா. ஜிமின் நான் ரீட்டா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண, வயன் எங்கே இருக்கான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ அவனா நீங்கள் சொல்லியிருப்பீங்க யார் கேட்டாலுமே நான் எங்கே இருக்கேன்னு எதுவுமே சொல்லக்கூடாது, சொன்னா இங்கேருந்து கிளம்பி எங்கேயாவது போயிடுவேன் அப்படின்ற மாதிரி. இப்போ அவனா தெரியவே தெரியாது சொல்லிட்டு இருக்கா. ஜிம்னுக்கு நான் அவள் போய் சொல்கிறான்னு தெரியுது. ஜிமின் ப்ளீஸ் ரீட்டா ப்ளீஸ் ப்ரொஃபஸர் அப்படி கெஞ்ச விடாத ரீட்டா ப்ளீஸ் நான் காலில் வேணாலும் விழுகிறேன் அப்படின்னு மாதிரி. அவள் காலை பிடிக்கவே போயிடுறாரு. இப்போ ரீட்டா நான் சார் அதெல்லாம் பண்ணாதீங்க சார், நீங்கள் என்னோட பெரிய ஆள் சார். ரீட்டா ப்ளீஸ் அதெல்லாம் எனக்கு தேவையில்ல, எனக்கு வயன் இப்போ எங்கே இருக்கா அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ரீட்டா நான் சரி சார் நான் சொல்லுவேன், பட் நீங்கள் வயனை எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அதுக்கப்புறம் வயனை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு மாதிரி சொல்கிறா. இப்போ ஜிமின் நான் சரி ரீட்டா சொல்லு அப்படின்னு மாதிரி சொல்கிறா. இப்போ அவனை அட்ரஸ் கொடுக்குறா. இப்போ ஜிமின் நான் அப்படியே வந்து அங்கே பறந்து அடிச்சுட்டு வராரு. இப்போ ஜிமின் உங்களை தேடிட்டு இருந்த சமயத்தில் அப்படியே உங்களுக்கு 9th மந்த்துமே ஆயிருக்கும். ஸோ இப்போ நீங்கள் உங்கள் 9th மந்த்தில் தான் இருக்கீங்க. வந்து நீங்கள் ரீட்டா கூட இருந்திருப்பீங்க இல்லையா. ஸோ ரீட்டாக்கு நான் நிறையா ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கும். அவங்க பேரண்ட்ஸ்க்கெலாம் தெரிஞ்சு பெரிய பிரச்சனையாக இருக்கும். ரீட்டாவை தனியாக தான் படிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் மாதிரி ஒழுக்கம் கேட்டுற அந்த மாதிரி சொல்லிட்டு ரீட்டா கிட்டனா சொல்லிவிட்டு அப்படியே வந்து அவளை கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. ஸோ இப்போ ரீட்டா அவங்க ஃபேமிலி கூட தான் இருக்கா. ஸோ அதனால் இப்போ நீங்கள் நான் அப்படியே அந்த வீட்டில் தனியாக தான் இருக்கீங்க. ஸோ அவனை அந்த வீட்டு அட்ரஸ் தான் கொடுத்துருப்பா. இப்போ நீங்கள் நான் உங்களோட எல்லா நீட்ஸுமே நீங்கள் தான் தனியாக வந்து பூர்த்தி பண்ணிக்கிறீங்க. லைக் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் தான் தனியாக போய் செய்கிறீங்க.
ஸோ நீங்கள் நான் அப்படியே பார்ட் டைம் ஜாப் தான் போகிறீங்க, நீங்கள் வந்துட்டு அப்படியே ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு 9th மந்த் உங்களால் வெளியே கூட போக முடியாது, எனக்கு ஒன்றும் கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்படியே தான் இப்போ ஜிம்மின் நாங்கள் ஓடி தெரிச்சு வச்சுட்டு வராரு. பார்த்தா நீங்கள் நான் ஒரு மாதிரி உங்களுக்கு வலியும் வந்திருக்கும் அந்த டைமில். நீங்கள் நான் யாரை ஹெல்ப் கூப்பிட்றது, எவரை ஹெல்ப் கூப்பிட்றதுன்னு தெரியல. உங்களால் நீங்கள் இருக்கிற இடத்த விட்டு கொஞ்சம் கூட நகர முடியல. உங்கள் ஃபோன் நான் அப்படியே டேபிள் மேலே தான் இருக்குது. உங்களால் அப்படியே கீழேருந்து எந்திரிக்க கூட முடியல. ஒரு மாதிரி இது பண்ணி கிடக்குறீங்க. ஜிம்மின் வந்து பார்க்குறாரு, நீங்கள் ஒரு மாதிரி ஃபெயிண்ட் ஆகி கிடக்கிறத பார்க்குறாரு. மனுஷனுக்கு தான் அப்படியே தூக்கி வாரி போடுது. அப்படியே தூக்கிட்டு போகிறாரு, அழுத்திக்கிட்டே தான் தூக்கிட்டு போகிறாரு. வயன் என்னாச்சு வயன், சாரிடி நானே இந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு கேட்டுடல வயன், சத்தியமாக எனக்கு தெரியாதுடி, இந்த குழந்தைக்கு அப்பா நான் தானே எனக்கு தெரியாதுடி, அதனால தாண்டி கேட்டு மன்னிச்சிருடி, எந்திரி ப்ளீஸ்டி, எனக்கு பயம் கொடுத்ததுடி வயன், ப்ளீஸ்டி வயன் ப்ளீஸ்டி, எனக்கு நீ வேணும்டி வாழணும்டி உங்க கூட, ப்ளீஸ்டி அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவர் நான் அப்படியே அழுதுகிட்டே வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ அப்படியே ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்குறாரு. சேர்த்த கையோட அவங்க அப்பாவுக்கும் அப்படியே ஈஷிக்கும் கால் பண்ணுறாரு. அப்போ உங்கள் அப்பா ஈஷி தான் வராங்க. அவங்க அப்பாவுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை வரதுக்கு, ஈஷி தான் ஃபோர்ஸ் பண்ணி வர சொல்லியிருப்பா. இப்போ டாக்டர்ஸ்லாம் அவங்க கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜிம்மனுக்கு பதற ஆரம்பிச்சது. இப்போ உங்கள் அப்பா நோட்டீஸ் பண்ணுறாரு, எதுக்கு ஜிம்மன் இப்படி பதறிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி. உங்கள் அப்பா நான் மாப்பிள்ள நீங்கள் ஏன் டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்கும் போதா இப்போ ஈஷி வந்து எல்லாத்தையுமே சொல்கிறா. இப்போ ஈஷிக்கெலாம் பலாருன்னு ஒன்று விழுது, இந்த மாதிரி இந்த பையனோட லைஃபை கெடுக்குது அப்படின்ற மாதிரி. இப்போ ஜிம்மன் நல்லா போகிறாரு. அங்கிள் ஒரு விஷயம் சொல்கிறது கேளுங்க, எனக்கு ஈஷியை பிடிச்சிருந்தது, ஆனால் ஈஷிக்கு ஜாக்சன் பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் ஈஷுக்கும் எனக்கு செட் ஆகலை. ஸோ நாங்கள் 2 பேரும் ப்ராப்பராக டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ ஈஷி ஜாக்சன் கூட இருக்கா. ஸோ எனக்கு இப்போ வயனை பிடிச்சிருக்கு. அண்ட் தென் என்னோடய வயதில் வளர்கிற குழந்தையும் என்னது தான். அந்த அப்புறம் போயிருந்தா இல்லையா, அப்போ தான் எனக்கு அது நடந்துச்சு. எனக்கு அவள் தெரியாது அங்கிள், அவள் தான் அந்த பொண்ணுன்னு. ஸோ அவளுக்கும் நான் அதில் தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவள் என்கிட்ட எதுவுமே சொல்லலை அங்கிள். இப்போ கண் முழிச்சா தான் நம்மளுக்கு எதாக இருந்தாலும் தெரியும் அப்படின்ற மாதிரி ஜிம்மனா சொல்லிட்டு இருக்காரு. உங்கள் அப்பாவுக்குனா புரியுது. அவர்னா வந்துட்டு ஒருவங்களை திட்டிருப்பார் இல்லையா. ஸோ அதெல்லாம் நினச்சி பார்க்குறாரு. ஸோ அவருக்குனா கஷ்டமாகுது. இப்போ அப்படி தான் அவங்களுக்கு ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சு அந்த குழந்தையுமே வெளியே எடுத்துருப்பாங்க. ஹஸ்பண்ட் வந்து பார்க்குறாரு, நீங்கள் ஒரு மாதிரி பாவமாக படுத்து கிடக்குறீங்க. அப்போ அந்த குழந்தைய கூட அவர் பார்க்கல, அப்படியே உங்கள் கிட்ட தான் உட்காந்துருக்காரு. இப்போ ஈஸி தான் அந்த குழந்தைய கையில் வச்சுருக்கா. எங்கே பாருக்கண்ணா சித்தியை பாரு அப்படிங்கிற மாதிரி அவனை சொல்லிட்டு இருக்கா. ஆக்சுவலி அவங்களுக்கு ஒரு பாய் பேபி தான் பிறந்திருக்கோம். ஆனால் அந்த பேபி கொஞ்சிட்ருக்கா. பாரு கூடி சீக்கிரம் தங்கச்சி பாப்பா வரப்போகுது. தங்கச்சி பாப்பா தான் வருமா, தம்பி பாப்பா வராதா அப்படின்னு மாதிரி ஜாக்சன் கேட்கும்போது, சும்மா இருடா நீ வேறு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இப்போ அந்த குழந்தைய தூக்கிட்டு அப்படியே வந்து 2 பேரும் வெளியே போகிறாங்க. இப்போ ஜிம்மன் மட்டும் தான் அவங்க பக்கத்தில் இருக்காரு. இப்போ நீங்கள் நான் அப்படி கண்ணு திறக்கிறீங்க கொஞ்சமா, வயான் இந்த வயான் அப்படின்னு மாதிரி அவனுக்கு கூப்பிட்றாரு. அப்படிங்க தான் குழந்தைங்க குழந்தையாச்சு அப்படின்னு மாதிரி அப்படியே வயிற்று பிடிச்சிட்டு கேட்டுட்ருக்கீங்க. நம்ம குழந்தை நல்லா தான் இருக்கு. நம்ம குழந்தையா, அது ஏன் குழந்தை? இங்கே பாரு, நான் தான் கூட இருந்ததுன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ நீங்கண்ணா அது நீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம், அந்த கோல்ட் கலர் வாட்ச் என்னது தான் அப்படின்னு சொல்கிறாரு. அது எப்படி நான் நம்புறது? நீங்கள் அதெல்லாம் நீங்கள் தேவையில்லாமல் போய் சொல்லிட்டு இருக்காதீங்க. நீங்கள் ஈஷி கூட உறைஞ்சிரும்டி, ஈஷி கூட வாழன்னு சொல்லிட்டு தானா. அவளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, அவளுக்கு குழந்தை கூட பிறக்க போகுது, இன்னும் போய்ட்டு அவள் கூட வாழன்னு சொல்லிட்டு பைத்தி கரைச்சி அப்படின்னு சொல்கிறாரு. அது இங்கே பாரு, இப்போ நீ ஈஷி கூட வாழணும் வாயிலேருந்து வந்துச்சு, உனக்கு கொன்று வேண்டிய வயன் அதை நம்ம குழந்தையே அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு நான் போய் வாயை மூடிடுவாயான், எனக்கு செம்ம காண்டாக்குற அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கள் போய் சொல்லாதீங்க ஜிம்மன், உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கிறதுனால நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. அது என் குழந்தை மட்டும்தான், என்னை அப்படியே விட்டுருங்க, நான் எங்கேயாவது போய்ட்றேன் குழந்தைய தூக்கிட்டு அப்படின்னு. கொன்றுவேன்டி, என்னை விட்டு திருப்பி கிளம்புனா நான் கொன்றுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கண்ணா நான் அதற்கெல்லாம் பயப்பட மாட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டக்குனு அவங்களை வந்து கிஸ் பண்ணுறாரு. ஜிம்மன் ஹாஸ்பிட்டலில் இருக்கும். ஆமாடி, ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கும். இப்போ தனியாக ரூமில் வேறு இருக்கும். இங்கே நான் எது பண்ணாலும் கேட்குறதுக்கு ஆதில்லை, புரியுதா? குழந்தை பெற்றுட்டு ரொம்ப டயர்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு இது மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். அதனால் கொஞ்சம் டீசெண்டாக நடந்துக்கோ, ஓகே? இப்போ நீ வந்துட்டு என்ன பண்ணுற, குழந்தைத்துக்கிட்ட டேரக்டாக நம்ம வீட்டுக்கு வர, புரியுதா? அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம். முடியாது ஜிம்மன், முடியவே முடியாது. இப்போ அப்படி சொல்லிட்டு இருக்கா. அவர்னா நீங்கள் முடியாது சொல்ல அவங்களை கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. நீங்கண்ணா என்ன பண்ணுறீங்க? கிஸ் அடிச்சுட்டுருக்கேன். எவருக்காரும் பொண்டாட்டிக்கு இல்லை, ஆல்மோஸ்ட் என் பொண்டாட்டி தான், என் குழந்தைக்கு அம்மா. ஸோ அவளுக்கு கிஸ் அடிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படிங்கண்ணா அறிவு இருக்கா ஜிம்மன், உங்களுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. இருக்குது, நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கண்ணா அது நீங்களாம் இருக்க வாய்ப்பே இல்லை. நான் ஒன்று காமிக்கிறேன்,
அதை வேணால் பார்த்து நம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ப்ரேஸ்லெட்டு தான் அப்படியே வெளியே எடுக்கிறாரு. அப்படிங்கன்னா ஓ இப்போ ஈஷிக்கிட்டேருந்து இந்த ப்ரேஸ்லெட்டை வாங்கிட்டு வந்து என்னை ஏமாற்ற பார்க்குறீங்களா? இரு. இப்போ அவர் தான் அப்படியே கால் பண்ணி ஈஷியை வர சொல்கிறாரு. ஈஷினாங்க பேபி தூக்கிட்டு வரா. நீங்கள் தான் பார்க்குறீங்க ஈஷி உனக்கு அதுக்குள்ளே குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு போய் கேட்குறீங்க. இப்போ நீங்கள் அவர் வயிறை வேறு பார்க்குறீங்க. என்னடி வயிறு பெருசாக இருக்குது, குழந்தை கையில் இருக்குது அப்படின்னு. லூஸ் அக்கா இது உன் குழந்தை அப்படின்னு சொல்கிறா. ஓ என் குழந்தையா இங்கே கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கையில் வாங்குறீங்க. அதுவும் ரொம்ப குட்டியாக இருக்குது. உங்களை பார்த்து ஒரு மாதிரி உங்களை பார்க்குது. நீங்கண்ணா ஐயோ எவ்வளோ அழகாக இருக்கா, என்னது இது இந்த மூஞ்சி எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு. இப்போ நீங்கண்ணா அப்படி ஜிமினியும் பார்க்குறீங்க, அந்த மூஞ்சியும் பார்க்குறீங்க. ரெண்டுமே அப்படியே ஜெராக்ஸ் மாரி இருக்குது உங்களுக்குண்ணா. என்னது இது அப்போ உண்மை தானா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு நீங்களும் அப்படியே நினச்சிட்ருக்கீங்க. இப்போ அவர் தான் இஷி உன்னோட ப்ரேஸ்லெட் எடுத்து காமி அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கள் அப்படியே வந்துட்டு அவனை அந்த எடுத்து காமிக்கிறா. இப்போ அவள் கையில் இருக்கிற ப்ரேஸ்லெட்டையும் பார்க்குறீங்க. இப்போ நீங்கண்ணா ஓ இப்போ ஃபேக்காக வேறு டெலிட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு மாதிரி கேட்குறீங்க. பாருண்ணா உங்கள் அக்கா என்னடி உங்கள் அக்கா பண்ணுறது, எது சொன்னாலும் உங்கள் அக்கா நம்ப மாட்டா. அவள் அப்படி தான். இங்கே பாருக்கா அப்போ குழந்தைக்கும் அவருக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்து ஓகே வந்துச்சுன்னா நீ நம்புவியா அவர் தான் குழந்தையோட அப்பான்னு? நம்புகிறேன் ஓகே. ஆனால் அது வரைக்கும் இவர் என்னை டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது அப்படின்னு மாதிரி நீங்களும் சொல்லிட்டுருக்கீங்க. இப்போ அவர் தான் சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நான் கொஞ்ச நாளுக்கு வந்து போகுது எப்படியும் ஒரு 2 months போகுது. இந்த 2 months நான் ஜிம்மில் வந்துட்டு உங்களை நல்லா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பார். உங்களுக்குலாம் பிடிக்கவே பிடிக்காது. நீங்கள் நான் அப்படியே வந்து எங்கே பார்த்தாலும் மெச்சுவரை அவாய்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. நீங்கள் இப்போ காலேஜுமே போகலாம். அவர் நிறைய டர்மு சொல்லியிருப்பாரு காலேஜ் வா அப்படின்னு மாதிரி. நீங்கள் நான் வேணவே வேணாம் என்னை நம்ம தப்பாக பேசுவாங்க எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி நீங்களாம் சொல்லியிருப்பீங்க. அவர்னா வேணாம் நீ வா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நீங்களாம் கேட்டிருக்கவே மாட்டீங்க. இந்த டைம் உங்கள் அப்பானா வந்துட்டு உங்ககிட்ட பேசியிருப்பாரு. ஸோ இங்கே நான் இப்போ உங்கள் அப்பா கூட தான் இருக்கீங்க. சரி உங்கள் அப்பா கிட்டே சொல்லியிருப்பீங்க இந்த மாதிரி ஜிம்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி. எங்கள் அப்பா அவர் சொல்கிறது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கண்ணா என்ன பண்ணி இப்படி பேசிகிட்டு இருக்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவர் வந்து ஈஷி கிட்ட இருந்து தெரிஞ்சனால அந்த ஒரு வியக்தியில் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அவருக்கு வேற ஒரு நல்ல பொண்ணை கிடைக்கும்ப்பா, இந்த மாதிரி நான் போய்ட்டு அவர் லைஃப்பில் வேணாப்பா அப்படின்னு மாதிரி நீங்களாம் சொல்லிட்டு இருக்கீங்க. உங்கள் அப்பாக்கு நான் என்ன இவ்வளோ ஸ்டெப்பில் தான் இருக்கா அப்படின்ற மாதிரி. இப்போ ஜிம்மில் வந்து பேச சொல்லியிருப்பாரு. உங்கள் அப்பா நான் ஜிம்மில் கால் பண்ணி மாப்பிள்ள அவள் என்ன மாப்பிள்ள இவ்வளோ ஸ்டெப்லாம் இருக்கா அம்மா உங்கள் பொண்ணு மாமா என்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னு மாதிரி. இப்போ ஜிம்மில் நான் இப்போ 2 பேரும் தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அப்படியே போகிறீங்க. இப்போ உங்கள் அப்பா பேசுறது கேட்குறீங்க. உங்கள் அப்பா நான் மாப்பிள்ளை பேசிட்டு இருந்தானே நீங்கண்ணா அப்பா நீங்களும் எனக்கு புதுசாக மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ அவர்னா ஆமாம்மா அப்பா எனக்கு இந்த ஃபேனையே வேணாப்பா, எனக்கு கல்யாணம் வேணாம், எந்த ஒரு இதுவுமே வேணாம், எனக்கு குழந்த போதும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் நான் அப்படியே போகிறீங்க. நல்ல வேலை உங்ககிட்ட பேசுகிறது தெரிஞ்சு நான் பொண்ணே போட்டுருப்பா அப்படின்னு மாதிரி அவங்க அப்பா நான் அப்படி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இப்போ அப்படியே தான் 2 months போகுது. இப்போ ஜிம்மின் நான் ஃபைனலி வந்துட்டு உங்களுக்கும் ஜிம்மினுக்கு வந்துட்டு அதாவது உங்களுக்கு ஜிம்மினுக்கு குழந்தைக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க வேண்டிய நாள். ஸோ இப்போ நீங்கள் நான் அப்படியே அந்த ஹாஸ்பிட்டல் போகிறீங்க. உங்களுக்கு போகவே இஷ்டம் இல்லை, ஆனால் நீங்கள் போகிறீங்க. இப்போ அப்படியே தான் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு கொடுத்துட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்களும் ஜிம்மினோ இந்த கொஞ்சம் நேரம் கூட ஜிம்மின் வந்துட்டு உங்களை அப்படியே சும்மாவே விடலை. அப்படியே குழந்தைய கொஞ்சிட்டு உங்களையும் சேர்த்து தான் கொஞ்சிட்ருக்காரு. உங்களுக்கு நான் சிரிப்பாகவும் வருது. எனக்கு ஆனால் வந்துட்டு உங்களுக்கு இந்த குழந்தையோட அப்பா அந்த ஜிம்மின்னு நீங்கள் ஏற்றுக்கவே மாட்டீங்க. அது ஜெராக்ஸ் மாதிரி வேறு இருக்குது உங்களுக்கு தெரியுது. ஆனால் வந்துட்டு நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க. ஸோ இதை தான் இந்த பார்ட் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் பார்ட் தான் ஃபைனல் பார்ட். டோன்ட் மிஸ் இட். டாடா பை லவ் யூ.